நம்ம தமிழ் செலிபிரிட்டிஸ் நார்த் இந்தியாவுக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்க ஹிந்தில மட்டுமே பேச அதுக்கு நம்ம தமிழ் செலிபிரிட்டிஸ் கொடுத்த மாஸ் ரிப்ளைவை பார்க்கலாம். அட்லி ஜவான் மூவி சக்சஸ்க்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அப்போ அந்த ஆங்கர் ஸ்டார்டிங்ல ஹிந்தில பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அவர் கொடுத்த ரியாக்ஷனை பாருங்க. है आज ये पूरी तरह से जो वार्तालाप है आपके और मेरे बीच में हिंदी भाषा में होने वाला है. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இந்தியன் ப்ரூஸ்லி தனுஷ் குபேரா மூவி ப்ரொமோஷனுக்காக மும்பை போயிருப்பாரு. அப்போ இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ரிப்போர்ட்டர் ஹிந்தில பேச சொல்லுவாங்க. அதுக்கு அவர் கொடுத்த ரிப்ளைவை பாருங்க. My sincere thanks to I don't know Hindi. I can talk in English little bit, that too. Kindly adjust. சீக்காவை 2013ல ஐபிஎல் ஹோஸ்ட் பண்றதுக்காக இன்வைட் பண்ணிருப்பாங்க. அப்ப அங்க இருந்த இன்னொரு கிரிக்கெட்டர் ஹிந்திலேயே பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு சீக்கா ஐபிஎல் எல்லாரும் பாப்பாங்க, சோ நீங்க இங்கிலீஷ்ல பேச முடியுமான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சு ஹிந்திலேயே பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு சீக்கா கொடுத்த ரிப்ளைவை பாருங்க. हिंदी बोला करो आप, मैं तभी तो बोला है आपको। इतना अच्छा हिंदी बोलते हैं ना, तमिल में पैसे और ज्यादा पूरी माटा 2013ல ஐஃபா அவார்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இது ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு ஃபங்க்ஷன்றதுனால எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தும் கலந்துருப்பாங்க. இதனால இந்த ஃபங்க்ஷனை இங்கிலீஷ்ல ஹோஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இவங்க ஹிந்திலேயே ஹோஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் ரன்பீர் கபூருக்கு அவார்டு கொடுக்கும்போது என்ன பண்ணாருன்னு பாருங்க. ஐஃபா சிறந்த நடிகருக்கான விருது